உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு பாடல்ல சோறு 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 சோறுன்னு அடுக்கிறாருங்க. ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய வள்ளல் பெருமானா சோற்றை பற்றி பாடுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. இந்த பாடலை பார்க்கும்போது நமக்கு பாரதியார் நினைவுக்கு வர்றார். எப்படின்னா, தேடி சோறு நிதம் தின்று தினம் சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பழசைகள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி வெறும் கூற்றுக்கு இறை எனப்பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற ஒரு தாண்டவ குரல் கேட்குது இல்லை பாரதியாரோடது. அதில் சோறுங்கிறது எள்ளி நகையாடுகின்ற ஒரு தொனியில் பாரதியார் பயன்படுத்தியிருக்காருன்னா, அதே தொனியில்தான் வள்ளல் பெருமானும் 200 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பாடலை எழுதியிருக்காரு. இதை பார்க்கும்போது இப்போல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம்ல, ஐம் அ ஃபுடி தெரியுமா உனக்கு அப்படிம்பாங்க நிறைய பேர். அதாவது அவங்களுக்கு உணவில் மிக விருப்பம் இருக்கிறது, பலவற்றையும் தேடி தேடி சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியில் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் சோறு என்பதை எகத்தாளமாக எள்ளல் சுவையோடு இப்படி சொல்ல முடியும் என்றால் அது வள்ளல் பெருமான் அந்த தொனியை ஆரம்பித்து வைக்கிறார். அதுதான் மிக முக்கியம். அவர் அடுக்கிறாருங்க. நம்ம நினைக்கிறோம் வள்ளல் பெருமான் ஒரு ஞானி, ஆன்மீக ஞானி, பற்றற்றவர், துறவரம் மேற்கொண்டவர், வெள்ளுடை ஞானி, அவர் உணவின் மீது அதிக விருப்பம் இல்லாதவர் அப்படின்னு. அப்போ உணவை பற்றி அதிகமாக தெரியாதோ அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஆனால் இல்லை, வள்ளல் பெருமான் அப்படி சொல்கிறார் ஒரு பட்டியலை. இந்த பட்டியலை படிக்கும்போது முதல்ல வாய் ஊறுது நமக்கு, இதெல்லாம் உடனே சாப்பிட்றணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பாடலை படித்து முடிக்கும்போது ஆஹா, நாமளும் இப்படி தானே சோற்று பிண்டமாக இருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாதே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்து சேருகிறது. அவ்வளவு தூரம் 4 வரியில் நம்மிடம் மடைமாற்றத்தை ஏற்படுத்துகின்றார் வள்ளல் பெருமான். அந்த வல்லமை அவருடைய தமிழுக்கு தான் இருக்கிறது, அவருடைய கருத்தியலுக்கு தான் இருக்கிறதுங்கிறது தான் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். பாடலை பாருங்கள். அதுக்கு முன்னாடி பசிச்சுதுன்னா உடனே சாப்பிட போயிடாதீங்க. முதல்ல பாடலை புரிஞ்சுக்கலாம், நம்முடைய வாழ்வியலாகவும் மாற்றிக்கலாம் அதை. சரியா? பாடல் இப்போது. உடம்பு ஒரு வயிறாய் சருக்கரை கலந்த உண்டியே உண்டனன் பலகால் கடம்பெரு புளிச்சோறு உண்டு உளே கழித்தேன் கட்டி நல் தயிரிலே கலந்த தடம்பெரு சோறில் தருக்கினேன் எலுமிச்சம்பழ சோற்றிலே தடித்தேன் திடம்பெரு மற்றை சித்திர சோற்றில் செருக்கினேன் என் செய்வேன் என் தாய். இதில் புளிச்சோறு வருது, எலுமிச்சம்பழ சோறு வருது, அப்புறம் தயிர் கெட்டி தயிராக இருக்கான், அந்த கெட்டி தயிர் வருது, அப்புறம் சித்திரச்சோறு அப்படிங்கிறாரு. அதுதான் ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா இப்போல்லாம் நம்ம சித்ரான்னம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனுடைய மூல வார்த்தை எதுனா சித்திரச்சோறு. அழகாக இருக்குல்ல, ஒரு எஸ்தட்டிக்ஸோட ஒரு கவித்துவமாக பொயட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சித்திரச்சோறு அப்படிங்கிற அந்த வார்த்தையை விட்டுட்டு சித்ரான்னம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது தவிர இப்போ உள்ள ஜென்ஸின்னு சொல்கிறோம்ல, அந்த தலைமுறைகிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒயிட் ரைஸ், கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ், புளி ரைஸ், லெமன் ரைஸ் அப்படின்ற மாதிரி ரைஸ் ரைஸ் ரைஸ்ன்னு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க எல்லாத்துலேயும். அவர்களுக்கெல்லாம் சொல்லித்தர வேண்டும். சோறு என்பது நம்முடைய தமிழின் அடிப்படை சொல் என்பதை, அந்த அடிப்படை சொல்லை தேடிக்கொண்டே இருக்கக்கூடாது, அதிலிருந்து மீண்டு வெளியே வர வேண்டும். அப்படித்தான் நம்முடைய வள்ளல் பெருமானின் குரல் கேட்கிறது. இதிலேயே நான் மூழ்கி போயிட்டேனே, என்ன செய்வேன் என் தாய் அப்படின்னு அரற்றுகிறார். எப்படி அந்த பாடலை மிக மிக சுவையாக்குகிறாருங்கிறத பாருங்களேன். உடம்பு ஒரு வயிறாய் ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஒரு வயிறு, ஒரு சான் வயிறு, அது இருக்கிறதுக்கே நம்ம இவ்வளோ பாடுபடுறோம். ஆனால் வள்ளல் பெருமானுக்கு உடம்பு முழுசும் வயிறாக இருக்கான். அப்படின்னா நினச்சி பாருங்கள், ஒரு 5.5 அடி உயரம் ஒரு நார்மலான மனிதர் 5.5 அடி உயரமும் வயிறாக இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ சாப்பிடணும் இல்லை? ஒரு வயிற்றுக்கே நம்ம சாப்பிட்றது ஒரு இயல்பான அளவுக்கு மேலே சாப்பிட்டுட்டா இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் திக்குமுக்காடுதுன்னு சொல்லுவோம். ஆனால் உடம்பு முழுசும் வயிறாக இருந்ததுன்னா எவ்வளோ சாப்பிட்ருக்கணும். அந்த ஒரு வருத்தத்தை நம்முடைய வள்ளல் பெருமான் முதல் வார்த்தையிலே உடம்பு ஒரு வயிறாய் அப்படின்னு சொல்ல. என்ன அழகான ஓமை பாருங்களேன். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா ஓமைகளை தமிழ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் உடம்பே வயிறாயிடுச்சு அப்படின்ற ஒரு ஓமையை, ஒரு அழகியல் வார்த்தையை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார்.
சரி, உடம்பே வயிறாயிடுச்சுன்னா அப்போ என்னெல்லாம் சாப்பிட்ருக்கணும் இல்லை, எவ்வளோ சாப்பிடணும் அதையும் சொல்கிறாரு பாருங்க. சர்க்கரை கலந்த உண்டியே உண்டனன் பலகால். சர்க்கரை கலந்தனா சர்க்கரை அப்படின்னு அர்த்தம், எல்லாம் இனிப்பு. ஏன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் அவனுக்கு வயிறு ரொம்பவே இல்லையா, அதனால் சர்க்கரை கலந்த உண்டியே உண்டனன் பலகால்னு வேற சொல்கிறாரு. அப்படின்னா பல காலம் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், சர்க்கரை கலந்து கலந்து சாப்பிட்டேன்னா, சர்க்கரைனா நம்ம சர்க்கரைன்னு எடுத்துக்கலாம், அல்லது உணவு உண்பதை மட்டுமே தொழிலாக வைத்திருக்கின்ற அந்த வீணர்கள் அவர்களோடு சேர்ந்து நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் பல காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த வரியில் பட்டியல் ஆரம்பிக்கிறார் என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத. கடம்பெரு புளிச்சோறு உண்டு உளே கழித்தேன். கடம்னா நமக்கு தெரியும்ல, இசை கச்சேரியிலலாம் கேட்டிருக்கோம். கடம் அப்படிங்கிற அந்த பெரிய பானை, அந்த அளவுக்கு புளிச்சோரை சாப்பிட்டு உளே கழித்தேன். அது சாப்பிட்ட உடனே ஒரு சுகம் வரும் பாருங்க, அப்படிங்கிற மாதிரி அவர் களிப்பாக இருந்தாராம். அந்த புளிச்சோரை கடம் அளவுக்கு, ஒரு பெரும் பானை அளவுக்கு புளிச்சோரை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தேன் அப்படிங்கிறதும் ஆச்சரியம்தான். ஏன்னா அவ்வளோ சாதம் சாப்பிட்டா, அவ்வளோ சோறு சாப்பிட்டா, அவ்வளோ புளிச்சோறு சாப்பிட்டா வயிறு வலிக்கும், உருண்டு புரண்டுட்டு இருப்போம், எப்படா இந்த வயிறு வலி தீரும்னு நம்ம நினைப்போம். ஆனால் வள்ளல் பெருமானுக்கு வயிறு வலி வரலையாம், அவ்வளோ சந்தோஷம் வந்துதான், உளம் கழிச்சாராம். அப்போ வயிறு வலிக்காத அளவுக்கு கடம் கடமாக அவர் புளிச்சோரை சாப்பிட்ருக்காருன்னா உடம்பே வயிறாக இருந்ததால் தான் அது சாத்தியமாயிருக்கு. சரி, புளிச்சோறு ஒன்று சொல்லிட்டாரு, அடுத்து என்ன சோறு பாருங்க. கட்டி நல் தயிரிலே கலந்த தடம்பெரு சோற்றில் தருக்கினேன். கட்டி நல் தயிரிலே கலந்த தடம்பெரு சோறில் தருக்கினேங்கிறாரு. அதாவது தடம்பெரு சோறில் அப்படிங்கிறாரு. கட்டி தயிரை இலையில போட்டுட்டு அதை அப்படியே ரெண்டாக பிரித்து நடுவில் ஒரு பாதையை அமைச்சு அதில் சோற்றை போட்டு அதில் நான் பாரு இவ்வளோ சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி தருக்கினேன் அப்படிங்கிறாரு. அதுதான் மிக முக்கியம். அந்த பாதை அமைச்சு, அதாவது சில பேர் சாப்பிடுவாங்கல்ல, சோற்றை போட்டு அதில் குழியை வெட்டி சாம்பாரோ ரசமோ ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வள்ளல் பெருமான் இலையில் தயிரை போட்டு அதில் தடம் பண்ணினா ரெண்டாக பாதையாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே சோற்றை போட்டு சாப்பிட்டு தரிக்கினேன்னா பெருமை பேசிக்கிட்டேன், நான் இவ்வளோ சாப்பிட்றேன் பாத்தியா அப்படின்னு. சரி, அடுத்த சோறு என்னன்னு பாருங்க. எலுமிச்சம்பழ சோற்றிலே தடித்தேன். இது ரொம்ப ஆச்சரியம். வெறும் எலுமிச்சம்பழ சோற்றை சாப்பிட்டு உடம்பு குண்டாயிடுச்சுன்னா அப்போ வேற எந்த சத்தையும் அவர் சாப்பிடல, வெறும் சோற்று 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 பருக்கே சாப்பிட்டு சாப்பிட்டு நான் தடித்தேன் அப்படிங்கிறார். அப்போ உடல் உழைப்பு எதையும் செய்யவில்லை, வேலை எதையும் செய்யவில்லை, எதையும் தேடவில்லை, எங்கேயும் ஓடவில்லை, உட்கார்ந்த இடத்துலையே எலுமிச்சம்பழ சோற்றை சாப்பிட்டு சாப்பிட்டு தடித்தேன் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய உடல் வளர்வதை கவனித்திருக்கிறார். அப்புறம் நிறைவு செய்யும்போது மனம் வளர வேண்டும் என்று ஏங்குகிறார். அங்கே தான் நம்முடைய வள்ளல் பெருமான் வந்து நிற்கிறார். முதல் 3 வரியில் சிதம்பரம் ராமலிங்கம் தெரிகிறார், நிறைவு வரியில் வள்ளல் பெருமான் தெரிகிறார் என்பதுதான் இந்த பாடலின் அழகு. பாருங்களேன். திடம் பெறும் மற்றை சித்திர சோற்றிலே செருக்கினேன் என் செய்வேன் எந்தாய். திடம் பெறும் மற்றை சித்திர சோற்றில் செருக்கினேன், அதையும் விட்டுலையாம். இது எல்லாம் புளி சோறு சாப்பிட்டாச்சு, தயிர் சோறு சாப்பிட்டாச்சு, எலுமிச்சம் சோறு சாப்பிட்டாச்சு, இது பத்தலேன்னு மற்ற சித்திர சோற்றை தருக்கினேன் அப்படிங்கிறாரு. அந்த சித்திரானங்கள்னு சொல்லுவோம்ல, இதை தவிர இருக்கக்கூடிய எள்ளு சாதம், அந்த சாதம், இந்த சாதம் எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுதான் வாழ்க்கை என்று பெருமைப்பட்டு கொண்டிருந்தேன். என் செய்வேன் எந்தாய். அதை ஏன் தாயிட்ட போய் கேட்குறாருன்னா, ஒரு அம்மா தான் தன்னுடைய குழந்தைக்கு உயிரை ஊட்டுகிறாள் உணவின் மூலமாக, உயிரை ஊட்டுகிறாள் முலைப்பாலின் மூலமாக, உயிரை ஊட்டுகிறாள் தாய்ப்பாலின் மூலமாக. ஆனால் அந்த தாயே கூட தன்னுடைய குழந்தைக்கு சொல்வாள், அதிகமாக சாப்பிடாத, உடம்பு கெட்டு போயிடும்னு. அதனால் எனக்கு நீ சொல்லி கொடுமா, நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு தன்னுடைய மனசை தாயாக வரித்து கேட்கிறார் என்றால் நாம் கேட்க வேண்டாமா? சாப்பிடுவது மட்டுமே வேலையாக இருக்க முடியுமா? உயிர் வளர்ப்பதற்கு உணவு முக்கியம், ஆனால் மனசை வளர்ப்பதற்கு உயிர் இரக்கம் முக்கியம் இல்லையா? அந்த உயிர் இரக்கத்தை தான் நாம் கை கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். எனவே சித்திர சோற்றிலே நம்முடைய வாழ்க்கையை கரைத்து விடாமல் நம்முடைய மனசை சித்திரமாக வைத்துக்கொண்டு அதில் அன்பால் ஓவியங்களை வரைந்தால் இந்த வாழ்க்கை, இந்த இருப்பு அர்த்தம் பெறும் என்பதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு தருகின்ற அறுசுவை விருந்து.
அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.